சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் அழியா நீதாரே, எவ்வேளையும் அழியா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே நீதானே இயேசுவே, என் எல்லாமே அழியா நீதானே. உம்
எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? வறுமையிலும் நீரே அப்பா, இம்மையிலும் நீரே, வறுமையிலும் நீரே, என்னாலுமே நீதானே, என்னாலுமே நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? என் இயேசையா அல்லேலூயா, 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 என் இயேசையா அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே முத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு, எல்லாம் பாடணுமா? எல்லாம் சேர்ந்து. தேற்றளவாளனே உமக்கு, சத்தியத்திலே நிறுத்தும் ஆவியானவரே, சகல சத்தியத்திலே நடத்தும் ஆவியானவரே. பாடுவோமா? சத்தியத்திலே நிறுத்தும் ஆவியானவரே, சகல சத்தியத்திலே நடத்தும் ஆவியானவரே. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு, தேற்றளவாளனே தேற்றளவாளனே உமக்கு. ஆமென் ஆமென். ஆவியானவரே உமக்கு, தேற்றளவாளனே உமக்கு.
உழந்த எலும்புகளை நீர் உயிர் பெற செய்தவரே, வறண்ட நிலைகளில் எல்லாரும் படைத்தவரே. உழந்த எலும்புகளை நீர் உயிர் பெற செய்தவரே, வறண்ட நிலைகளை எல்லா ஆறுகள் படைத்தவரே. பாடுவோமா? ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆவியானவரே உமக்கு தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. ஆமென். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. பலவிதமான வரங்களை எனக்கு தருபவரே, பலவீனத்தில் எனக்காய் வேண்டுதல் செய்பவரே. பலவிதமான வரங்களை எனக்கு தருபவரே, பலவீனத்தில் எனக்காய் வேண்டுதல் செய்பவரே. பாடுவோமா? பலவிதமான வரங்களை எனக்கு தருபவரே, பலவீனத்தில் எனக்காய் வேண்டுதல் செய்பவரே. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 உமக்கே. ஆமென். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு. ஆமென் ஆமென். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு. ஓ தேற்றளவாளனே உமக்கு. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை, தேற்றளவாளனே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு. ஆமென் ஆமென். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நம்முடைய சபை ஆராதனை நடைபெறுகிறது. அந்நேரமே நம்முடைய சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பும் செய்யப்படுகிறது. அது மறுநாள் காலையில் ஜாய் டிவியிலே 11 மணியிலிருந்து ஆராதனையின் முழுமையும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அது தவிர செவ்வாய் முதல் வியாழன் வரை காலை 11 மணிக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதே போல மாலை நேரங்களிலே 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை ஆண்டுடைய வார்த்தை, வெள்ளிக்கிழமை தோறும் காலை 7-8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியிலும் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. இதற்காக இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொலைக்காட்சியிலே நாம் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பதற்கு, ஆராதனைகளை போடுவதற்கு மாதத்திற்கு 1,05,000 சில்லறை ரூபாய் நாம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் திருமண நாள், பிறந்த நாட்கள் போன்ற காரியங்களில் நீங்களும் கூட ஒரு நிகழ்ச்சியை தாங்க முன்வரலாம். ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்வையற்றோர்கள், விதவைகள் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாம் 60 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கு இந்த மாதம் கூட ஒரு குடும்பத்திற்கு
21 ரூபாய் 50 பைசாய் கூடிவிட்டது. அல்லேலூயா. ஏன்னா விலைவாசி கூடிருச்சு. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த திட்டத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாக்குப்படினவர்களும் சில நேரத்தில் மறந்து போய் விடுகிறார்கள். அதற்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள எங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் வருகின்ற மாதங்களிலே அநேக திருச்சபைகளிலே ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் புதிதான ஊழியங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை டிவியில் போடுறாங்க, நல்ல ஒரு மியூசிக்கெல்லாம் வச்சு தம்பியை வச்செல்லாம் பாடுறாங்க, பாஸ்டரும் பாடுறாரு, நிறைய கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் நிறைய கொடுத்தாலும் நான் திருப்தி ஆக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் நிறைவான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நிலைமை எனக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு நீங்கள் ஒரு திட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால அழையுங்கள், பேசுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். இங்கே உள்ள பணியாளர்கள் 8 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விசேஷமான ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் எந்த நேரமும் 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்துவோம். இருக்கின்ற நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்தியம் ஏக தெய்வமே. தினமே தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே மனநிலை தவறி மருகின நானே, மனநிலை தவறி மருகின நானே, ஆசில நேர்கோனே ஏசனு கோலனே, ஆசில நேர்கோனே ஏசனு கோலனே. தினமே நான் உன்னை பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல காத்திருந்தேன். எனக்கு இந்த வாரம் ஏற்கனவே ரொம்ப ஃபுல் டைட், ஒண்ணுமே ஓடல. உண்மையா சொல்ல போனா ஒண்ணுமே ஓடல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே எப்போது இல்லாம இப்போ இப்படி அப்படின்னு. அப்பதான் ஒரு ஆலோசனைகளை எனக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்தார். என்ன ஆலோசனை? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய ஆதாரம் என்று சொன்னால் விசுவாசம் இருக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன் என்றே அறியப்படும். அல்லேலூயா. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்னது? விசுவாசம். யாரை இயேசுவினிடத்திலே அழைத்து வந்தாலும், எதை எந்த சூழ்நிலைகளிலே அவர் அற்புதம் செய்தாலும் அவர் முடிக்கின்ற வார்த்தை என்ன வார்த்தை? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசித்தபடியினால் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். சரி, இது எல்லாம் ஓகே. விசுவாசத்தை குறித்த அடையாளங்களும் என்ன நடக்குங்கிறதுக்கும் நமக்கு கொடுத்திருக்குது.
எல்லாரும் அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளே அதிகமா சொல்றதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாள்ல நம்மளும் கூட சில காரியங்களை அதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும் அதுவும் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கிற நாம், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற நாம், சில தீமையான காரியங்கள் எப்படி வருகிறது, அந்த தீமைக்குள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை சொல்லிக் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. அதனாலதான் விசுவாசம் இருக்கிறது போல தெரியுது. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனா அடையாளமும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, பாடுகளும் நம்ம விட்டு போக மாட்டேங்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இந்த மார்க் 16 உயிர்த்தெழுந்த பிறகு பேசுனத சொல்ல போறாரு அப்படின்னு வந்துருவீங்க. அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான காரியத்தை இப்ப பேச போறோம். அதான் கிரேட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16-17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16-17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அடுத்து விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்ப கரங்களை தட்டுவீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தான் வருது. ஆனா நான் சொல்றேன், இந்த 6ஆம் அறிவாம் சேராம் அறிவை எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்டவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம விசுவாசி விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவர்களாகவே இருக்கிறோம். வாசிக்கலாமே 17வது வசனத்தை. ஏன்னா விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதா முதல்ல சொல்லணும். ஏன்னா எப்பவுமே நல்லது தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இல்ல கெட்டது கொடுக்கணுமா? ஏயா நீ வேற அப்படிங்கிறீங்களா? சரி வாசிமா 17வது வசனத்தை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த அடையாளம் நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கா நடக்கலையா? நமக்கு நடக்கலைன்னா என்ன காரணம்? அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதுவும் நடந்திருக்கா இல்லையா? எங்க நடந்திருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணுமா? எடுத்து வாசிமா அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம். திருப்பி இந்த வசனத்துக்கே வருவேன். 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6வது வசனத்தை, அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை. அதுதான் ஆராதனையிலே இன்றும் நடந்தது, என்றும் நடக்கும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய அடையாளம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ வந்துருமா மார்க் 16-17க்கு வாசிங்க. நவமான பாஷைகளை பேசினார்கள். அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாரு? சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதுவும் நடந்துச்சா நடக்கலையா? எங்க மோசே கூப்பிட்டு, அதாவது ஆண்டவர் செய்த சர்ப்பம்,
ஆண்டவர் உண்டாக்கின சர்ப்பம். இன்னொரு மனுஷனுக்கு உண்மையாகவே சர்ப்பம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. இந்த காரியம் இன்னைக்கு விசுவாசிகள் என்று அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு நடக்கணும். நடக்க மாட்டேங்குது. ஆகையினால் தான் தேசத்தில் விக்கிரகங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாநாடு நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. அது கண்ணு இருக்காது, அது உட்கார்ந்து கேட்கறது காது இருக்காது. ஆனா அது பேரை சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவழிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆசிமா 3வது வசனத்தை. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூசி அவன் கையிலே தொங்குகிறதை 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினா. இன்றைக்கு சபையில் உட்கார்ந்திருக்கிற நீ விசுவாசியாக இருந்தால் இதே அடையாளத்தை உங்களால் செய்ய என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. இப்பமும் நிறைய பேருக்கு நான் எந்த லிஸ்ட்ல இருக்கேனே எனக்கு தெரியல, ஆனா செவமெல்லாம் நல்லாத்தான் பண்றேன், பாட்டெல்லாம் நல்லாத்தான் பாடுறேன். ஹலோ, நான் சொல்றேன், நீங்க விசுவாசின்னு சொல்லி சபை பாஸ்டரை ஏமாத்தலாம், சபை வர்ஷிப் லீடரை ஏமாத்தலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏமாத்தலாம். நீ விசுவாசியா அவிசுவாசியா என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நான் தைரியமா சொல்லுவேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, ஏன் இந்த உபவாச கூட்டத்துக்கு வரும்போது கூட இந்த மாசம் எப்படின்னு கேட்கல. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார்னு சொன்னேன். இந்த மாசத்தை ரெட்டிப்பு சந்தோஷங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், அதற்குரிய அடையாளத்தை எனக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகக்கூடிய வார்த்தை இல்லை. ஆனா விசுவாசியா இருந்தா நடக்கும், நம்ம அவிசுவாசியா இருந்தா நடக்காது. எல்லா இடத்துலயுமே அவிசுவாசி இருக்கிறாங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அந்த அவிசுவாசிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நல்லதானே முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விசுவாசத்தினால நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்துருமா மார்க் 16:17 முடிய போதே வாசிமா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அடுத்து சர்ப்பங்களை எடுப்பார்கள், அடுத்து சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும். இதுவும் விசுவாசிகள் என்று அடையாளம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நடந்துச்சு. எங்க நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம் ஒரு சம்பவத்தை. எங்க நடந்துச்சு? அதையே நீங்க சொல்லிட்டு போயா. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 4வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நேரம் இல்ல, கூழுக்குள்ள கொண்டு வந்து ஒரு காய போட்டுருவான். பார்த்தவன் எல்லாம் சொல்லுவான், ஐயா இந்த பானையில சாவு இருக்கு. ஆனா அந்த பானையில விசுவாசி என்று அடையாளம் கொடுக்கப்பட்ட, ஊழியக்காரன் என்று அடையாளம் கொடுக்கப்பட்ட உண்மைக்குரிய ஒரு விசுவாசி எலிசா என்கிறதான மனிதன் ஜெபித்தான். சாவுக்கு ஏதுவானது சந்தோஷத்திற்கு ஏதுவானதாய் மாறினது. கரங்களை நல்லா தட்டுங்க, புரிஞ்சா நல்லா கையை தட்டுங்க. ஆனா நமக்கு நடக்கல. ஏன் நடக்கல? விசுவாசி போல தெரியுது, விசுவாசி போல தெரியுது, ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? அவிசுவாசியா இருக்கோம். இப்போ ஒருத்தர் செத்தாரு பாலியல் தொந்தரவுல, வக்கீலுன்னா
நீதிமன்ற ஆணையெல்லாம் ரெடி பண்ணான்னு சொல்றான். ஸ்கூல் வாத்தியாருன்னா படிச்சது எத்தனாம் கிளாஸ்? 12ஆம் கிளாஸ். சில பேர் இன்னைக்கு ஊழியக்காரன அப்படி கூட இருக்கிறாங்க. பாட்டு பாடுறத பார்த்துக்கிட்டு, நல்லா அபிஷேகத்தில் நிறையிறத பார்த்துக்கிட்டு பெரிய போதகர், பெரிய பாஸ்டர்னு சொல்றான். ஆனா அந்த 9ஆம் கிளாஸ்ல ஓடி வந்த சேட்டை இன்னும் பின்தொடருது. ஓடி வந்த சேட்டை பண்ணுன அந்த பிறவி குணம் இன்னும் பின்தொடருது. அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட இருக்கு. பாஸ்டர் போல தெரியும், ஆனா பாஸ்டர் இல்ல. விசுவாசி போல தெரியும், இந்த பழைய விசுவாசம் என்ன செய்யாது? மாறாது. ஆனா அடையாளம் எப்படி நடக்கும்? நடக்காது, நடக்காது. சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? சாக மாட்டாங்க. அடுத்து என்னமா? சாவுக்கு என்ன வகைகளை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:5 பேதுரு என்ன சொன்னாரு? இன்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்னை விசுவாசி என்று கண்ட, என்னை ஊழியக்காரன் என்று கண்ட, என்னை ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று கண்ட என் ராஜாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், எழுந்து நடன்னு சொன்னா அவன் சுத்தமானான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் அங்க நடந்துச்சியா? இது எல்லாம் அன்னைக்கு நடந்துச்சியா? இன்னைக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இன்னைக்கு நடக்கும். என் தேவனால் செய்ய முடியும்னு சொன்னா நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாதவன் கையில அவர் வார்த்தையை போட்டு, அவர் பாடலை கொடுத்து, ஒரு அழகான கீபோர்டு, ஒரு அழகான கேமரா, ஒரு அழகான சர்ச்சு, 2-3 தொலைக்காட்சி ஊழியங்கள், ஒரு அழகான என் திருச்சபை சொந்தங்களை கொடுத்தார் என்றால், இந்த நிகழ்ச்சியை இதை ஒரு நிகழ்ச்சியா என்று பாராமல் இது ஒரு உயிருள்ள தேவனுடைய வார்த்தை. எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது விசுவாசத்திற்குரிய அடையாளம் என்று கேட்டால் நடக்கும், நடக்கும், நடக்கும். இன்னும் விசுவாசத்திற்குரிய அடையாளத்தை கொஞ்சம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எபிரேயர் நிறுவத்தில் ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. 11வது அதிகாரத்தை தொடங்கும் போதே ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிடும். இதுல எத்தனை தடவை நம்ம கேட்டாச்சு, எத்தனை தடவை நம்ம கேட்டாச்சு, எல்லாம் கேட்கறதெல்லாம் சேர்த்தேன், இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல ஏறி இருக்கான். அங்கேயும் கூட விசுவாசிகளுக்குரிய அடையாளத்தை, விசுவாசித்தவர்கள் பெற்றுக்கொண்ட அடையாளத்தை ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறான் பாருங்க. அதுக்கு பின்னாடி வர்றேன், 34 வசனத்திலிருந்து வர்றேன். இருந்தாலும் 29 வாசிமா, நல்லா இருக்கும் பாரு. ஏன்னா அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குமான்னு கேட்கிற ஜனமே, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதற்கு வேற யாரும் சாட்சி கிடையாது. எத்தனையோ முறை விழுந்தாலும், எத்தனையோ முறை கலங்கினாலும் என் கண்ணீரை துடைத்து இந்த தொலைக்காட்சியில் உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு பாருங்க, இந்த சபையில உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு பாருங்க, இந்த உபவாச கூட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார் பாருங்க. வேற என்னங்க சாட்சி வேணும்? கேள்வி கேட்காதீங்க. விசுவாசியாய் மாற ஆசைப்படு. விசுவாசிக்குரிய அடையாளம் எனக்கு வேண்டும் என்று கேள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தொழிலிலும், உங்கள் ஊழியத்திலும் ஒரு அடையாளம் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம், நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம். 29 வாசிமா. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல. எப்படி கடந்தாங்களாம்? சிவந்த சமுத்திரத்தை, உலர்ந்த தரை, காஞ்சு போய் இருக்கிற தரையில நடந்து போனா எப்படி நடந்து போனாங்களோ அப்படி நடந்து வந்தாங்களாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் நடந்தாங்க? ஏன் நடந்தாங்க? ஆண்டவரை விசுவாசித்தார்கள், அவர்கள் நடந்தார்கள். வாசிமா அடுத்து
கடந்து போவது போல போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். யாருமா அது? எகிப்தியனும் கடவுளை விசுவாசிக்காத ஜனமும் துணிஞ்சான். ஆனா அவள் என்ன செஞ்சு போனா? அமிழ்ந்து போனான். கடவுளெல்லாம் விசுவாசிக்க மாட்டேங்க, நான் என் பலத்துல போவேன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அமிழ்ந்து போவீங்க. சரி, அடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்து வாசி மக்களே. முன்னாடி வந்துக்கோ, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்கோ. வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள், ஆமென், எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இந்த இடத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஆளுகிட்ட இன்னைக்கு வாயா ஒரு நாள் கூட்டத்துக்கு ஒரு ராத்திரி ஜெபிக்கணும்னா என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? ஷூட்ல 2 அடி கொடுப்பேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா, இந்த எரிகோ மதில நீ பிடிக்கணும்னா 7 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 நாள் பேசப்படாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது, அமைதியா போகணுமா. இந்த காரியத்தெல்லாம் விசுவாசிக்கலன்னா உண்மையாவே சொல்றேன், அவங்களுக்கு எவ்வளவு மனசுல ஒரு பக்குவம், ஒரு தெளிவு வந்திருக்கணும் தெரியுமா? இன்னைக்கும் நம்ம ஒரு அவிசுவாசியாக தெளிவில்லாதவர்களாக இருக்கிறனால தான் நம்மளால எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்திற்குடைய அடையாளம் அல்ல. நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன், விசுவாசியாய் நிற்கிறவன் ஆகையால் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் என்னால் எரிகோ கோட்டை போன்று வருகிற என் குடும்பத்தின் பிரச்சனைகளை தகர்த்து போட முடியும் என்று சொன்னா உங்களால முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த காலத்துல செல்போன் இருந்திருக்காது, அந்த காலத்துல பைக் இருந்திருக்காது, அந்த காலத்துல பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கட்டுப்பாடு இருந்திருக்குமோ? எந்த இதுவும் கிடையாட்டாலும் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது, ஆவியானவருக்குள்ள உள்ள கட்டுப்பாடு. அல்லேலூயா. சரி வாசி மக்களே, நிறைய வசனம் தேவைப்படுது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு சரி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இது உண்மையான வார்த்தை. அந்த தேசமே முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆனா நடுவுல இருந்தாலும் அந்த ராகாப்பு குடும்பம் சேதமாகாமல் தப்பித்துக் கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம தப்பிக்கல, நம்மளும் பாதிக்கப்படுற ஜனங்களோட என்ன செய்துட்டு இருக்கோம்? பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஏன் போன வருஷம் டிசம்பர் மாதம் 2, 3, 4 சென்னையை ஒரு உழுகுச்சு. சபைகள் இல்லையா? விசுவாச குடும்பம் இல்லையா? கடைமுறைக்கு நாம கர்த்தரை தேடுறதுனாலையும் போட்டோம், ரொம்ப பேசுறாரியா அப்படிமீங்க. ஆனா சில விஷயம் ரொம்ப பேசித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. வாசி மக்களை, அடுத்த வசனத்தை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பின்னும் இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்களேன். இந்த லிஸ்ட்டை படிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு முடிவு வார்த்தை சொல்றாரு. சில பேர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கூட அப்படி வாசிரு. நேரம் ஆனா என்ன பரவாயில்ல, வாசிக்க. பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை தீர்க்கதரிசிகளை குறித்தும் இன்னும் நான் விவரம் சொல்ல வேண்டும். ஆனால் காலம் போதாது. இந்த காலம் போதாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு காரியங்கள் விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளங்களாக செய்யப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் அந்த ஓட்ட கீபோர்டை விட்டு மாற்ற முடியல, இன்னும் அந்த ஒன்றைய பைக்கை விட்டு மாற முடியல, இன்னும் வாடகை வீட்டை விட்டு வெளியே வர முடியல.
இன்னைக்கு சொல்றேன், எது உங்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் விசுவாசத்தை மட்டும் சரியா இருக்கிறதா என்று நீங்கள் பரிசோதித்துக் கொண்டு, இதே போல ஒரு அடையாளம் எனக்கும் வேணும், விவரம் சொல்ல பத்தாத ஒரு வேதத்தை நான் பார்த்திருக்கிறேன், எல்லாரும் விசுவாசத்தில் பிழைத்தார்கள், நானும் விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும். சொல்லிட்டு 33 வசனத்திலிருந்து என்ன சொல்றார் வாசிமா? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயித்தார்களா இல்லையா? ஆமென். அடுத்து நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பித்தார்களா இல்லையா? கரங்களை தட்டு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். முடிஞ்சுச்சா? முடியலையா? சிங்கத்துக்குள்ள இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாயா? அதான் நம்மால பாடுறாங்க சிங்க கவியோன்னு. அடுத்து அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஆமென். இதுவும் நடந்துச்சா இல்லையா? எலியா பட்சிக்கிற அக்கினியை அவிழ்த்தான். சாத்ராக் மேஷாக் பட்சிக்கிற அக்கினியை அவிழ்த்து போட்டான். அல்லேலூயா. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இதுவும் நடந்துச்சு, இதுவும் நடந்துச்சு. அல்லேலூயா. வாசிங்க. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். ஆமென். இந்த மோசஸ் மாரியப்பனும் இப்போ பலகீனத்தில் பலன் கொண்டிருக்கிறேன். நீங்களும் விசுவாசி என்றால் விசுவாசத்திற்குரிய அடையாளம் எனக்கு வேண்டும் என்று சொன்னான். நடக்கும். கேட்கும்போது நல்லா தான் இருக்கு, தம்பி பாடும்போது நல்லா தான் இருக்கு, நான் சொல்லிட்டாரு. உடனே பதில், ஐயா முடிய மாட்டேங்குது ஐயா. நான் சொல்லுவேன், முடியாதுங்கிறவங்களுக்கு எதுவுமே என்னைக்குமே முடியாது. கேட்டுக்கிட்டீங்களா? முடியாதுங்கிறவங்களுக்கு எதுவுமே என்னைக்குமே முடியாது. முடியும்ன்றவங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாமே லேசாய் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் யாரு? நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிற தேவன். நீ விசுவாசித்தால் அவரை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவ்வளவு பார்த்தாச்சு. பின்னாடி விசுவாசியாத கூட்டங்களுக்கு என்ன நடந்துச்சு? நமக்கும் அப்படி நடந்துகிட்டு இருக்கனால அதுவும் இன்றைக்கு வைக்க வேண்டிய ஆலோசனையில் முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். வாசிங்க, தொடர்ந்து வாசி மக்களே. யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். இதுவும் நடந்துச்சு. அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இது யார் செஞ்சா இந்த காரியத்தை தெரியுமா? யார் செஞ்சா இந்த காரியத்தை? ஸ்ரீகள் சாக கொடுத்த புருஷனை உயிரோடு என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். யார் செய்தா? சிப்போராள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேய கர்த்தரே கொலை செய்ய வந்தார், தெரியுமா உங்களுக்கு? மோசேய கர்த்தரே என்ன செய்ய வந்தாரு? கொலை செய்ய வந்தாரு. இத புராணத்துல ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க. புராணத்துல நல்லதேங்கா கதையில ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க. எல்லாமே பைபிள்ல இருந்து போன சமாச்சாரம் தான். அல்லேலூயா. விளங்கணும் உங்களுக்கு. இவன் இரத்த சம்பந்தமான என் புருஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய நுனித்தோலை, அதாவது மோசேயனுடைய நுனித்தோலை கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டவரிடத்துல என்ன பண்ணா? விசுவாசத்தோடு கேட்டாள். மோசேயை திரும்ப கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியங்கள். வேறு சிலர் இன்னைக்கு நம்ம முக்காவாசி பேரு வேறு சிலருடைய கூட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனா அதனால் நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா சொல்றேங்க. நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம், நான் பாடுறது நல்லா இருக்குன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிரேட் கிடையாது. நான் பேசுறத கூட உங்க வார்த்தை அப்படியே சொல்லுவேன், கிரேட் கிடையாது.
அது உம்முடைய வார்த்தை. அதனால அந்த கிரேட் வந்து உங்களுக்கு தான் மகிமை. கையை வைக்கும் போது, முழங்காலை முடக்கும் போது என் வரம் கிரியை செய்ய வேண்டும், என் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் சொல்றேன். அநேக கர்ப்பங்கள் திறக்கிறது, அநேக அடைபட்ட வாசல்கள் திறக்கிறது, அநேக பொருளாதார தடைகள் நீங்குகிறது, அநேக சாபங்கள் மாறுகிறது, அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதனால் இந்த ஊழியம் நடக்கிறது. நான் தைரியமா சொல்லுவேன், நான் விசுவாச கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எப்பவுமே கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் சொல்லுவேன், அந்த கூட்டமெல்லாம் விசுவாசியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத கூட்டம். எப்போ பார்த்தாலும் சரிங்க, என்னைக்குமே எங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது. சின்ன மகனுக்கு கல்யாணம், பெரிய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பிரதர், சின்ன மகளுக்கு பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிடுங்க சொன்னா பரவாயில்ல. ஒரு வார்த்தை வரும், ஐயோ இப்படியோ பெரிய மகனுக்கு தட்டு தடுமாறி அங்க வாங்கி இங்க வாங்கி அல்லேலூயா செஞ்சு வச்சுட்டேன் பிரதர். இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் கொஞ்சம் முசுடு. முசுடுனா என்ன? அது எனக்கு அசடுனா தெரியும், முசுடுனா தெரியாதுங்கிறீங்களா? முசுடுனா என்னது? கொஞ்சம் கோவக்காரன். நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே வேற வேற வார்த்தை உண்டு. அதுலயும் மதுரையில பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. எல்லாரும் நல்லா எவ்வளவு டீசெண்டா பேசிக்கிட்டாலும் சரி, நம்ம ஊர் பாசையில முதல்ல ஏய் என்ன அங்க உட்காந்துக்கு இருக்கவேன் தள்ளி உட்கார போய் அப்படின்னா, ஏழை ஆள்றாவே மொரட்டு ஆளா இருப்பேன் போல தள்ளுறா அப்படின்னு தள்ளிடுவான் ஒரு கூட்டம். அல்லேலூயா. சரி, வேறு சிலர் வாசிமா வசனத்தை. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும். எல்லா பேருமே விசுவாசத்தினுடைய அற்புதங்களை அடையாளங்களை பிரசங்கம் பண்ணிடுறாங்க. இந்த எபிரேயர்ல சாட்சிகளை பிரசங்கம் பண்ணிடுறாங்க. விசுவாசிக்காம போனா நீ ஆண்டவருக்கு ஆகாதவன்னு சொல்ல பயமா இருக்கு. ஏன்னா அவன் கொடுக்குற காணிக்க வராம போயிருமோ. நான் எப்பவுமே சொல்லுவேன், காணிக்கைங்கிறது கர்த்தர் எழுப்பினா எந்த இடத்துல இருந்து வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க உட்காந்து என்ன வேணாலும் டிராமா பண்ணி பாருங்க, அவங்க உங்களை விட டிராமாக்காரனா இருப்பாங்க. அப்படியா பிரதே, ஷோ பண்ணிக்கிறையா, ஷோ பண்ணிக்கிறேன் தாங்க, வந்ததுக்கு 100 ரூபா கையில் வச்சுக்கோங்க. அது ஆட்டோ செலவு கூட பத்தாது, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கே 200 ரூபா செலவழிச்சிரு. அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தேவைகள் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடினப்பட்ட இருதயத்தை தூக்கி கொடுறா. மோசஸுக்கு 1 லட்சம் சொல்லி கொடுக்க வச்சிருக்கிறாரு. நான் வாங்கவும் செஞ்சுருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். ஆசிமா, வேறு சிலர் நிந்தைகளையும். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம் கொஞ்சம் யோசிங்களேன். ஆமா பிரதர் சொல்றத பார்த்தா நான் அப்பப்ப விசுவாசிப்பேன், அப்பப்ப அவிசுவாசியா மாறிடுவேன். அன்னைக்கு எகிப்து ஜனமும் அப்படிதான் இருந்துச்சு. விசுவாசிக்கிற நேரம் பார்வோன் சேனை என்ன செஞ்சிச்சு? மூழ்கடிக்க பட்டது. விசுவாசிக்காத நேரம் இஸ்ரவேலர் விழுந்து போனாங்க. இன்னைக்கு நம்மளை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? விழுந்து போறதற்கு அழைத்திருக்கிறாரா, எழுப்புவதற்கு அழைந்திருக்கிறாரா? சொல்லுங்க. அப்ப இன்னும் ஏன் எழும்பல? வேறு சிலர் என்று சொல்லக்கூடிய அந்த வேறு சிலராக இருக்கிறீர்களா? தேவனுடைய கூட்டத்தில் இருக்கிறீர்களா? எந்த அடையாளம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில் அடுத்த வருஷம் இதே ஆகஸ்ட் மாதம் கடைசி சனிக்கிழமை கூட்டம் நடத்தும் போது அநேக விசுவாச பிள்ளைங்க அடையாளத்திற்குரிய பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் சோர்வு, எப்பவும் தேவை, எப்பவும் பிரச்சனைனா
எந்த கூட்டத்திலங்க இருக்கீங்க நீங்க? ஐயா, கடந்த மாதம் கூட ஒரு திருமணத்தை நாம் நடத்தினோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். அநேக குடும்பங்கள் உதவி செய்தீங்க, அநேக பிள்ளைகள் ஜெபித்தீங்க. கையில் ஒண்ணுமே இல்லைங்க, உண்மையாவே கையில் ஒண்ணுமே இல்லை. வாக்கு பண்ணிவிட்டேன், இந்த திருமணத்தை இந்த தேதியிலே நாம் நடத்துவோம், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வேன்னு. கட்லு, பீரோல், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதுவும் குறைவில்லாமல் தாய் தகப்பன் இருவர் இருக்கிற பிள்ளைகள் எப்படி திருமணத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போவார்களோ அதை போல அந்த மகளும் எங்கள் நிறுவனத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? நம்ம இந்த கூட்டத்துல இருந்தா என்னென்ன வரும், என்னென்னத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் சிந்திக்கணும். சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ பாட்டு பாடணுமா, ஏதோ ஜெபம் பண்ணோமா, அன்னன்னைக்கு ஏதோ பிஸ்கெட் டீயை குடிச்சோமா, இல்லை உபவாச கூட்டம்னா சாப்பாடை சாப்பிட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவ கற்பனைன்னு சொல்லிட்டாரு, நானும் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், அப்படியே வாழ்க்கை போகணுமா? டவுனுக்கு உங்களை அழைக்கவில்லை. தேவன் எதற்கு அழைக்கிறார்? அப்புக்கு மேல போகணும். அல்லேலூயா, மேல வரணும். பாடும்போது மட்டும் மேலே 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 மேலே, உதடு மேல போகக்கூடாது, உங்க உடம்பு மேல போகக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு மத்தியிலிருந்து மேல நிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வேறு சிலர் நிந்தைகளை, அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள். இன்னைக்கு நம்மளும் அதுதான் இருக்கோம். யாராவது எந்த இடத்துலயாவது அடி வாங்காம இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஏன் என் வீட்டுக்காரி அடிக்கிற அடியே தாங்க முடியல? பதிலாம் வீட்டுக்காரர் அடிக்கிற அடியே தாங்க முடியல, நீ வெளியில இருந்து வேற அடிக்கணுமா? நான் சொல்றது சரீர பிரகாரமான அடி கிடையாதுங்க. விசுவாசிக்காததுனால ஆத்தும ரீதியிலான அடிகள் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? என்ன விழுந்துட்டு இருக்கு? உண்மையா சொல்றேங்க, அவர் ஒருவரே தெய்வம், அவர் அன்றி தெய்வம் இல்லை. அவர் என்ன நடத்தக்கூடும் நினைச்சீங்கன்னா, நான் ஒரு நாளும் பணத்தை நம்பி செய்யாத இந்த ஊழியத்தை, என் கூட இருக்கிற தம்பி தங்கச்சிமார்களை நம்பி செய்யாத இந்த ஊழியத்தை கர்த்தரை நம்பி செய்யும் போது உங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கிறார்னா, உங்க குடும்பத்தையும் வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த நிலையில இருக்கிறீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து வாசிமா. கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். இது எல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு, இந்த காலத்திலயும் நடக்குது. வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் செம்மறியாட்டு தோலை தான் பொத்தி திரிறான். சர்ச்சுக்குள்ள வரும்போது விசுவாசி போல ஒரு ட்ரெஸ், வெளியில போனோன்னே யாரும் பார்த்துட்டானோ, நான் அங்க போனதை சொல்லிடுவாளோ, நான் இங்க போனதை சொல்லிடுவாளோ. நிறைய பேர் அதுக்காகவே என்கிட்ட சத்தம் கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இன்னைக்கு இந்த அம்மா வந்துச்சா அப்படின்னு கேட்பேன். வந்தாங்க, போயிட்டு போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கூட்டத்திலே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு என்ன பிரயோஜனம்? சில பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். எந்த கூட்டத்தில் இருக்கோன்னு தெரியாதனால தான் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன், நான் விசுவாசியா இருப்பேன், என்னைக்கும் சுகவாசியா இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு அடையாளம் இருக்கும், எனக்கு ஒரு அடையாளம் நடக்கும், அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடக்கும்னு சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் அடையாளம் நடக்கும். சில பேர் பேசும்போதே பிரசங்கம் பண்ணும் போதே உச்சுன்றுவாங்க,
அந்த உச்சை விட்டு நீங்கள் மேலேயே வர மாட்டீங்க. உச்சை விட்டு மேலேயே வர மாட்டீங்க. சரி, விசுவாசித்தவர்களுக்கு நவமான பாஷைகளை பேசினாங்க, எல்லாம் அடையாளமெல்லாம் சொன்னோம். விசுவாசிக்காதவங்களுக்கும் நடந்துச்சாயா, அடி விழுந்துச்சாயா அப்படின்னா அதுக்கு ஒன்று சொல்லணும்ல. அதே ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒருத்தர் இருந்தான். ஒரு தெய்வத்தை போய் கேட்க சொன்னான். அந்த தெய்வத்தினுடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. உடனே ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, எக்ரோனிலே தேவன் இல்லை என்று சொல்லியா நீ போய் கேட்ட? உன் புருஷன் இனிமே உழைக்க மாட்டான், செத்து போனான். யாருக்கு? விசுவாசிக்காதவனுக்கு. இன்னும் அதே 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் ஊழியக்காரன் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்தில் அற்புதம் நடக்கும். அத ஒருத்தன் கேட்கிறார் 2வது வசனத்தில். வாசிமா 2 ராஜாக்களின் புத்தகம் 7 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாவுக்கு கையாலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினால் கூட இப்படி நடக்குமாயா? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற. நாடு போற போக்கு என்ன? ஒரு பால் பாக்கெட்டு 1/4 லிட்டரு 15, 12, 13 ரூபா வந்துருச்சு. என் குடும்பத்திலேயாவது, என் புருஷனாவது, என் பிள்ளையாவது அப்படின்பா பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு மேலே வர மாட்டான். நிறைய பேருடைய வாயில் இன்னைக்கு என்ன வருதுன்னா, எந்த அளவுக்கு விசுவாச பாட்டு பாடுறாங்களோ அந்த அளவுக்கு அவிசுவாச வார்த்தைகளும் வருதுங்க. எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா இருக்காங்க, நல்லா சோறெல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் கூட சோறெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் கூட பேசும்போது நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா முதல்ல நமக்கு இல்லைன்னா என்ன செய்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுப்பாருங்கிறது தெரியாது. நான் மட்டும் நமக்குன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கங்களேன், எடுத்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன், ஒழிச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், என் கையில் கர்த்தர் எதையுமே கொடுக்க மாட்டார். என் கையில் கர்த்தர் எதையுமே கொடுக்க மாட்டார். எனக்கு ஒரு காரியம் நம்பிக்கை உண்டு, என்ன தெரியுமா? எனக்கு நம்பிக்கை உண்டு, என்ன தெரியுமா? நான் எந்த அளவின் படி அளக்கிறேனோ அந்த அளவின் படி எனக்கு அடக்கப்படும். இது பணத்தை கிடையாதுங்க. நிறைய பிரசங்கி மாதிரி காணிக்க வாங்குறதுக்காகவே நீங்கள் எந்த அளவின் படி அளக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளப்பார். உண்மைதான். ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, உண்மை எதுனா, உங்கள் விசுவாசத்தினுடைய அளவுகோல் எந்த அளவிலே தேவனை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைமை தெரியாம பேசுறையா நீ? வானத்திலிருந்து பெரிய ஓட்டை மதகுனா என்னது? வாசிமா, வசனத்தை வாசிமா. அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான போதும். 14வது வசனத்தை வாசிப்போம். 14. அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். சரி, 16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்து கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆமென். ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலும், தைரியமா வாசி, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்கிற கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலே ஜனங்கள் வந்தபோது அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். எப்படி, எந்த வரிசையில் நீங்க நிக்க போறீங்க? விசுவாசிக்குரிய அடையாளத்தை நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? இல்லைங்க, நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் நான் என் புத்தி என்னோட தான் இருக்கும், என் புத்தி என்னோட தான் இருக்கும்.
என் அன்பான தேவ ஜனமே, அவருடைய வருகைக்குரிய காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு நல்ல விசுவாசிகளுக்குரிய அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்பவும் தேவையோடு, எப்போதும் சோர்வோடு, எப்போதும் கலக்கத்தோடு, எப்போதும் நிந்தையோடு, எப்போதும் அவமானத்தோடு இருப்பதற்கு உங்களை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதனாலதான் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ரொம்ப அழகான ஒரு தைரியம் வரும். ஆசிராமா 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கரங்களை தட்டி சொல்லு, நீ தேவனால் பிறந்திருந்தா உலகத்தை ஜெயிப்ப. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ஊழியத்திலே வெற்றியோடு நடத்துவதற்கு, என் பிள்ளைகளை வெற்றியோடு படிக்க வைப்பதற்கு, வருகின்ற யாவருக்கும் வெற்றியோடு கொடுப்பதற்கு இந்த வார்த்தை எனக்கு உதவியா இருந்தது. என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி இருக்கு. என் விசுவாசத்துல வார்த்தைகள் கூட தோல்விக்குரிய காரியங்கள் வரக்கூடாது என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அழகாய் இந்த ஊழியத்தை நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க முடியாததற்கு, வெற்றி பெற முடியாததற்கு, அடையாளங்கள் நடக்காததற்கு நீ எந்த கூட்டத்தில் இருக்கீங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. வேறு சிலர் என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேனே, அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அல்லது விசுவாசத்திற்குரிய அடையாளத்திற்குரிய கூட்டத்தில் இருக்க போகிறீர்களா? இதுவரைக்கும் ஒருவேளை அவிசுவாசியா இருந்திருப்பீங்க. ஏன்னா பேதுருவும் ஒரு காலத்தில் விசுவாசத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில ஐயரே நீரே ஆனால் நடந்து வரட்டுமான்னு கேட்டுட்டு அவிசுவாசியாக என்ன செஞ்சான்? மாறினான். ஆனால் மனம் திரும்பின போதும் அவன் கையிலே தான் என்னத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? வானத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதே திறவுகோல் உன் குடும்பத்திலே கொடுக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில பேர் என்கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவர்லாம் மனுஷன் செய்யற மாதிரியே ஆள் பார்த்து செய்யறாரு போலங்கய்யா, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இன்னைக்கு சேர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. என் தேவன் அப்படிப்பட்டவரா? கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். 15வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும். எனக்கு தேவை 28 தான், இருந்தாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதனால அதை வாசிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கலாமா என்றார். நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்போ அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டுட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க 22வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் யூத ஜனத்திற்கே அல்லாமல், அது போட்டிருக்கா இல்லையாமா, கொஞ்சம் படிமா, 22 23, நான் யூத ஜனத்திற்கே அல்லாமல் வேற ஒருத்தருக்காக என்ன செய்யல வரல. என்னாரு? இவள் யாரு? கானானிய ஸ்ரீ. ஆனாலும் இவள் விசுவாசத்தையும் இவள் தாழ்மையும் ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்றார்? 28 வசனம் இப்ப எனக்கு தேவைப்படுது. வாசி மக்களே, 28 வீட்டில் இருக்கும்போது மற்ற வசனங்களை படித்துக் கொள்ளுங்கள். 28 வாசிமா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது. கரங்களை தட்டி சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்தாள். அன்றைக்கு கானானிய ஸ்ரீ மகள் பிழைத்தாள் என்றால், இன்றைக்கும் விசுவாசிக்குரிய அடையாளங்கள் உன் குடும்பத்தில் நடக்கும்,
உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேருக்கு உண்மையாவே அப்படி ஒரு கேள்வி, அவனுக்கெல்லாம் நடக்குதுங்க, அவனுக்கெல்லாம் நடக்குதுங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்களை கூட பார்க்க மாட்டேன், வேற ஆட்களை பார்த்துறேன். அது ரொம்ப பிரச்சனைக்குரிய காரியம். ஆனால் அவன் மகிமைக்குரியதை ஒன்றையும் அனுபவிக்க போறதில்லை. நீங்கள் மகிமைக்குரிய எல்லாவற்றையும் இம்மைக்கும் மறுமைக்கும் கொடுக்க வல்லமுள்ள தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 73 சங்கீதம் 73 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 73 நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆட்களை பார்த்து கெட்டு போனா கூட பரவாயில்ல, விசுவாசிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, தேவன் செய்கிற அற்புதத்தை பார்த்துட்டு பின்னாடி அது வந்துருவான். சில பேர் எப்படின்னா, என்னத்த பிரதர் அவன் எல்லாம் கோயில்னா என்னன்னு கேட்குறேன், ஏசுனா என்னன்னு கேட்குறான், பைக் என்ன, பவுஷ் என்ன, பகுமானம் என்ன எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் போற இடத்துக்கு நீ போகணுமா? சரி வாசி மக்களே 3வது வசனத்தை. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவனை பற்றி நமக்கு தெரியும், அவன் வீம்புக்கார பையன் தெரியும், அவன் துன்மார்க்கன்னு தெரியும். ஆனால் அவனை பார்த்து பொறாமப்பட்டே நம்ம என்ன செய்கிறோம், வேறு சிலருடைய கூட்டத்தில் போய் விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அறிஞ்சுக்கணும் எந்த கூட்டத்தில் நிற்கணும்னு, எந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சர்ச்சுக்கு சொல்வேன், இது மீட்டிங் ஹால் இல்லை, இது மீட்டிங் ஹால் இல்லை, சர்ச்சு. ஒழுங்கா வந்தா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிரு. உன் காணிக்கையும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை, ஓடி போயிரு. அல்லேலூயா. யாருக்கு மகிமை? 22வது வசனத்தை வாசி மக்களே, அதே அதிகாரம், சங்கீதம் 73:22. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். உமக்கு முன்பாக இதுவரைக்கும் ஏதோ கேட்டும் கேட்காது போல. நாய்க்கு நீங்க எவ்வளவுதான் சோறு வச்சாலும், நாய்க்கு எவ்வளவுதான் நீங்க என்னென்னமோ கொடுத்தாலும், நாய் எல்லா நேரமே கீப் அப் பண்ணாது. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, என் வீட்டு நாய் எல்லா நேரமுமே நான் கூப்பிட்டா என்ன செஞ்சிடும், கேட்டுரும். அப்படியா? உண்மையாக சொல்கிறேன், நாயை நல்லா வளர்க்குற, நாயை பராமரிக்கிற எல்லா பேர்த்திட்டையும் கேட்டு பாருங்க, ஒரு சில நேரம் நாய் தான் என்பதை என்ன செஞ்சிடும், நிரூபிச்சிடும். உண்மையா பையா? நாய் தான். எல்லா பேரும் சொல்லுங்க, நாய் தான். ஆனா நான் நாய் இல்லை. அல்லேலூயா. இதை பார்க்கும்போது தான் 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு. சரி, இருந்தாலும் இதை முடிச்சுட்டு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு முடிக்கிறேனே. வாசிப்பா 73:22. நான் காரியமறியாத மூடனானேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எந்த கூட்டத்துக்கு போக போறீங்க? மகிமை பெறுகிற கூட்டத்திற்கு, தேவ விசுவாச பிள்ளைகளாய் அடையாளத்திற்குரியவர்களாய் நிற்க போறீங்களா? இல்லையா, இருக்கிறது இருக்கட்டும், எப்பவும் என் வீட்டுக்கார்ட்ட 2 அடி பொத்துன்னு வாங்கினாத்தே எனக்கு தூக்கம் வரும், எப்பவும் 2 கடங்கார பையன் 2 வஞ்சாத்தே எனக்கு தூக்கம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக ஏன் இந்த ஆலோசனைகளை தேவன் கொடுக்க சொல்றார் தெரியுமா? காலங்கள் கடந்து போகுது, நாட்கள் கடந்து போகுது, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லை, மாற்றம் இல்லை, அடையாளம் இல்லை. நான் சொல்றேங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒரு காலமும் ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது. நான் கூட சொல்லல, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அதே 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரம் நல்ல விசுவாசி ஆயிடுறோம், துன்மார்க்கனை பார்க்கும்போது பொறாம வந்துடுது. ஒன்று சொல்றேன், நாய் தான், நாம தான். சரி, இப்போ வந்துருவேன் அந்த வசனத்தை. நல்லா இருக்குமா? 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 22. வாசிமா, நல்லா இருக்கும் பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தன் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பழமொழி சொல்லாவே இருக்கிறீங்களா? விசுவாசிகளா இருக்கிறீங்களா?
என்னதான் ஜெபிச்சாலும் பிரதர், இவரை அங்க வாக்கலாம் பிரதர், இவளை அங்க வாக்கலாம் பிரதர், எங்கன்னு அவளுக்கே தெரியும். மோசஸ் மாரியப்பனை நான் சொல்றேன், 1 கோடி இல்லை, 10 கோடி இல்லை, 1 லட்சம் இல்லை, பார்க்கக்கூடாத இடத்துல பார்க்கவும் மாட்டேன். அல்லேலூயா. நான் என் வீட்டில் சொல்லுவேன், சில பேர் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆள் இருக்கான். எப்பா, உயிரோடு இருக்கும்போது நீ எனக்கு தொந்தரவு கொடுக்குற, செத்தாலும் நீ எனக்கு தொந்தரவு தான், இந்த பக்கம் வராத அப்படிம்பேன். சில பேர் வராமே இருக்காங்க. நான் அதை பற்றி ஒரு நாள் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா நானும் பழமொழி சொல்ல என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இதுக்கு மேலே சொன்னால் வைவிங்க, நீங்களே முடிவெடுத்துக்குங்க. விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளத்துடைய கூட்டத்தோடு நின்று உலர்ந்த தரையில் நடந்ததைப் போல இன்றைக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? எரிகோ கோட்டை 7 நாட்கள் சுற்றி வந்து நடந்த அற்புதம் உன் குடும்பத்தில் நடக்கணுமா? இல்லை அடிபடணும், நிந்தையை அனுபவிக்கணும், பாவங்களை அனுபவிக்கணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும், எனக்கு அதான் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பழமொழி சொல்லாவே இருப்பீங்களா? உங்கள் கையில் விட்டுறேன். ஐயா, யாரை ஆண்டவர் சுகப்படுத்தினாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், அவனுக்கு சரியான விசுவாசம் இருக்கிறதான்னு தான் பார்த்தாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 52வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27, 28 படித்து பாருங்கள். எல்லார்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம்தான். யாரையாவது பார்த்து நீ அவிசுவாசியா இருன்னு ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீ அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. விசுவாசத்தினால நீங்க இன்னைக்கு எழுந்து நடக்கிறவர்களாய் மாறணும். விசுவாசத்தினாலே உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவர்களாய் மாறணும். விசுவாசத்தினால் நீங்கள் சுகம் பெற்றவர்களாய் மாறணும். என் சபை மக்களுக்கும் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களை நான் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், விசுவாச குடும்பங்கள் ஒரு அடையாளம் போடப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். ஒரு காலத்தில் மோசஸ் மாரியப்பனுக்கு ஒரு அடையாளமே கிடையாதுங்க. என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிற சத்தத்தை என் காதிலே நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நானே தைரியமாக சொல்லுவேன், என்னை பற்றி உங்களால் கேவலமாக பேச முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தை ஜெயிக்கிறவருடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தினால் பெற்றுக்கொண்ட அடையாளம் நிச்சயமாய் அது என்னை நடத்தும், இனியும் நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை குறித்து, சாமுவேலை குறித்து, தாவீதை குறித்து, எத்தாவை குறித்து, கிதியோனை குறித்து, சிம்சோனை குறித்து, இன்னும் பல காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நேரமும் காலமும் முடியாது. ஆகையால் இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருங்காலங்களில் அற்ப விசுவாசிகளே என்று பேதுருவை பார்த்து சொன்னதைப் போல, படகில் இருந்தவர்களை பார்த்து சொன்னதைப் போல் அல்லாமல், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைக்கிற கூட்டத்தில், பரலோகம் திறந்திருக்கிற கூட்டத்தில் உங்களையும் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் எழும்பி நின்று ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசி, புது விசுவாசி, ஞானஸ்தானம் பெற்ற நாளை விட இன்றைக்கு ஒரு புதிய ரட்சிப்பை, சத்தியத்தை கேட்ட ஒரு விசுவாசி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களுக்கு விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தத்தினாலே சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, என் வாழ்க்கையை சரிபடுத்துவதற்கு தான், என் குடும்பத்தை சரிபடுத்துவதற்கு தான், என் பிள்ளைங்களை சரிபடுத்துவதற்கு தான் இந்த சத்தம் எனக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நான் பன்றிகளுக்குள் கழுவப்பட்ட கூட்டம் அல்ல, அவர்களுக்குள் அவர்கள் என்று போட்டு அவர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டம் அல்ல, விசுவாசிக்குரிய அடையாளம் உள்ள கூட்டம். ஆகையினால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எழுந்து நட என்று சொன்னதை போல எழுந்து நடந்தவன் உண்மை என்று சொன்னான். இன்றைக்கு இந்த நேரத்தில் என் அவிசுவாச வார்த்தைகள் என் வாய்க்கு கட்டுப்பாடு வைக்கும் போது நான் விசுவாசத்தில் பிழைப்பேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்திருக்கிறவன் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்லுங்கள். இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் விசுவாசிக்கிறபடினால், அன்றைக்கு புருஷனை மரிக்க கொடுத்த சிப்போரால் கேட்டதன்படி பிழைத்தான் மோசே என்றால், மறுபடியும் ஜீவித்தான் என்றால், கர்த்தருக்காய் கனி கொடுத்தான் என்றால், நீ கனி கொடுக்கிற, நீங்கள் கனி கொடுக்கிற நல்ல ஒரு விசுவாசியாக, அடையாளம் போடப்பட்ட ஒரு விசுவாசியாக, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசியாக
மாறுவீங்க. உங்க விசுவாச கப்பலை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவரே என் விசுவாச கப்பலை இப்பொழுதும் நீங்க இயக்குன்னு சொல்லி, நீங்க இயக்கணும்னு சொல்லி உங்கள் படகு அமிழ்ந்து போகிற நிலையில ஐயரே என்று கூப்பிட்ட அந்த மனிதனை போல இன்று வரைக்கும் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்தேன், கலைந்து போனது என்று நினைத்தேன், தொலைந்து போனது என்று நினைத்தேன். இல்லை இல்லை, நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன், நான் இந்த சபையில் அழைக்கப்பட்டிருக்கிற என் ஆண்டவரின் அழைப்பை பெற்றிருக்கிற விசுவாசி என்று சொல். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கடன் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கட்டுக்கள் அவிழ்வதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சாபங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் கூர் முறிக்கப்படுவதாக. ஓ ரீபா நா பா 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 பா. நல்ல கரங்களை தட்டி அப்படியே எனக்கு நடப்பதாக என்று சொல்லுங்க. இனி என் அவிசுவாச வார்த்தைகள் என் வாயில் பெறப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த உபவாச கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல். வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறவர். இம்மட்டும் என் அவிசுவாச வார்த்தைகளில் செய்யாமல் போனாலும் திரும்ப தருவதற்கு, திரும்ப என் குடும்பத்தை நடத்துவதற்கு, திரும்ப என் தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கு, திரும்ப பிரிந்து போன பிள்ளையை வாழ வைப்பதற்கு என் தேவனால் கூடும் என்று சொல். அவர் உங்களை பிரிக்கிறவருக்கு அல்ல, சமாதானக்காரராக, சர்வ வல்லமையின் தேவனாக, நித்திய காலத்திற்கும் ராஜாவாக இருக்கிற தேவன் இன்னைக்கு உங்களை ஒரு நல்ல விசுவாசிகளாய் கண்டுகொள்ள ஓ ரீபா நா பா பா பா. உன் விசுவாசம் பெரிது என்று சொன்ன தேவன், உன் விசுவாசத்தினாலே நீ பிழைத்தாய் என்று சொன்ன தேவன், வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று சொன்ன தேவன், இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை நடத்துவதற்கு விசுவாசமே காரண காரியமாக, மூல பொருளாக, மூலதனமாக இருக்கிறது என்றால் அந்த இயேசுவை இன்றைக்கு விசுவாசி, நீ சுகவாசி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே சொல்ல போறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் படகை நிறுத்துறதற்கு, என் படகை நடத்துவதற்கு நீங்க எனக்கு வேணும். எத்தனையோ நாள் இந்த பைபிளை படிச்சிருக்கிறேன், ஆனா விசுவாசிக்குரிய அடையாளத்தை கேட்டதில்லை. இப்ப கேட்கிறேன், கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. சமுத்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது,
பரபரப்போடு செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது. பரமன் வாழும் இடத்தை தேடி, பரமன் வாழும் இடத்தை தேடி. விசுவாச கப்பலொன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. உங்கள் விசுவாச கப்பலை உங்கள் விசுவாசத்தோடு குடும்பத்தை நடத்துவதற்கு இது என் தேவன் சொன்ன வார்த்தை என்று விசுவாசித்தால், பரந்த சமுத்திரத்தில் பார சுமையோடு அன்றைக்கு சென்ற படகை அவரால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னார். அடையாளம் பண்ணப்பட்ட கூட்டத்திலே நின்று அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததை நான் பார்த்திருக்கிற நான், மகளே உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னதை கேட்டிருக்கிற நான், இன்றைக்கு என் விசுவாசத்தினால் பிழைப்பேன், என் விசுவாசத்தினால் பிழைப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் அபிஷேகத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷையின் வரங்களை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனையை அபத்தம் போடுகிற சாத்தான், அந்தரங்க கிரியை வழியாய் பேசுகிற சாத்தான் கிரியை செய்யாதபடிக்கு என் இயேசு பாதுகாப்பார் என்று சொல். இன்றைக்கு நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வலதுகரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை, இந்த உபவாச கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைவதில்லை, களைப்படைவதில்லை, எந்த சூழ்நிலைகளிலும் கெட்டு போகிறதில்லை, எந்த சூழ்நிலைகளிலும் பட்டு போகிறதில்லை. இன்று முதல் உங்களுக்கு கிடைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்குரிய அடையாளம். கரங்களை தட்டி ரிசீவ் பண்றவங்க, எனக்கு அது கிடைத்தது, இனிமே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள போறேன். எங்க பாஸ்டர் மட்டும் நடத்துகிறவர் அல்ல, அந்த கானானிய ஸ்ரீயை பார்த்து சொன்னார், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது என்று. என் விசுவாசத்தை பார்க்கிறவர், என் அறிக்கை கேட்கிறவர், என் உடன்படிக்கை சத்தத்தை கேட்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினாலும் அவர் தாமதம் செய்யாமல் என் வாயை திறக்கும் போது அறிக்கைகளை கவனித்து உதவி செய்கிற தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்று சொல். இந்த உபவாச கூட்டம் உன் வாழ்க்கையில நீங்கள் பெரிதானவைகளை பெற்றுக்கொண்ட ஒரு நாள். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ரிஷியுதாலாபிய சர்ச் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற நம்பிக்கை இருந்தால், விசுவாசம் இருந்தால், இது உண்மையான வார்த்தை என்று சொன்னான். ஒரு எழுத்தை கூட எழுதி வைக்க முடியாதவன் பேசின வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை என்று சொன்னான். நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இது என்று சொன்னான். அந்த சத்தியம் இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்புவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வறுமைகளை எடுப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை நீக்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றுவதாக. எஸ் 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 அப்படியே 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 ஆண்டவர் அநேகருக்கு சர்ப்பங்களை எடுக்கிற வல்லமை, தேள்களை எடுக்கிற வல்லமை, வியாதியை போக்குகிற வல்லமைகளை உங்கள் மேல் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறபடியினால் வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, நானே விசுவாசி, அவரை விசுவாசிக்கிறபடியினால் என்னால் பெரிய காரியத்தை ஓ ஓ ஓ ஓ செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். அந்த பலன் உங்களுக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அந்த பலனை கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. அப்பா, எத்தனையோ நேரங்கள் வீணாக்கின நேரங்கள் உண்டு, ஆனால் இது உம்முடைய சத்தியத்தை கேட்ட நேரம், சத்தத்தை கேட்ட நேரம், உபவாசித்த நேரம், தேசத்திற்காய் ஆராதித்த நேரம், தேசத்தின் விடுதலைக்காய் ஜெபித்த நேரம், என்னுடைய விடுதலைக்காய் ஜெபித்த நேரம். இந்த நேரத்தில் கர்த்தர் செய்வார் என்று சொல். இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை தொடுவார் என்று சொல். இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை கட்டி அணைத்துக் கொள்வார் என்று சொல். இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பார் என்று விசுவாசி. உன் குடும்பத்தில் சேதம் இல்லாதபடிக்கு, நாசம் இல்லாதபடிக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
சங்கார தூதனின் கைகளுக்கும் இன்றே நீ தப்புவிக்கிற ஜனம், தப்புவிக்கப்பட்ட ஜனம். ஏன் என்றால் நீ விசுவாசத்திற்குரிய அடையாளத்தோடு இன்றைக்கு வெளியே போகிறீர்கள். நான் வெளியே போகும்போது விசுவாசிக்குரிய அடையாளத்தோடு போகிறேன் என்று சொல்லி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டவரை, தெரிந்து கொண்டவரை இன்னும் ஆழமாய் விசுவாசியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை நீர் சொல்ல சொன்னதன்படி எந்த கூட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம், எந்த கூட்டத்தில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதை எந்த கூடுகையில் நீர் பேச வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன அவிசுவாசங்களினால் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் உம்மை விசுவாசிக்கிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணும்போது உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து, உயிருள்ள தேவனும் உயிருள்ள சாட்சிகள் எழும்பி உம்மை துதிக்க, தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். எத்தனை பாரத்தோடு, எத்தனை கண்ணீரோடு, எத்தனை தேவைகளோடு இந்த இடத்துல வந்தார்கள் என்பதை நான் அறியேன். எல்லாரையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாருக்காகவும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற தேவன் இப்பொழுதும் பரிந்து பேசும். சொன்ன சத்தியங்கள் சத்துரு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பொறுக்கி விடாதபடிக்கு, கலை பிடுங்கி கிளை நறுக்கி என்று பாடுகிறதன்படி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றும். இருதயத்தில் திடமான நம்பிக்கை தாரும். விசுவாசத்தில் இன்னும் உறுதி உள்ளவர்களாய் மாற நீர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும். பெரிய காரியங்களை கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த நீங்கள் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.